கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு 13வது எழுத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 13வது எழுத்தினுடைய அர்த்தங்கள் என்ன, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன, இது எல்லா குறித்தும் நம்ம பார்ப்போம். 13வது எழுத்தை மெம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மெம் எழுத்து மாடர்ன் ஹீப்ரூ அண்ட் ஏன்ஷியன் ஹீப்ரூ ரெண்டு விதத்தில் நீங்கள் பாருங்கள். இந்த சித்திர எழுத்துக்களில் வரும்போது இதுக்கு 4 அர்த்தங்கள் இருக்குது. முதலாவது அர்த்தம் தண்ணி. பொதுவாக இதை தண்ணின்னு மட்டும்தான் நம்ம வச்சு விடுவோம். அதுமாரி இன்னும் 3 அர்த்தங்கள் இருக்குது. ஏன்ஷியன் ஹீப்ரூ ரிசர்ச் சென்டரில் இந்த அர்த்தத்தை கொடுத்துருக்குறாங்க. வாட்டர், பிளட், கேயாஸும் இருக்குது, அப்புறம் மைட்டின்னு இருக்குது. 3 இது பாசிட்டிவாக இருக்கும். வாட்டருங்கிறது நியூட்ரல் தான். ஆனால் மைட்டி அண்ட் பிளட், மைட்டிங்கிறது பாசிட்டிவாக இருக்குது, கேயாஸ் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேத்த தண்ணீர்கள் அப்படி வரும்போது, தண்ணீர் வரும்போது யாரை குறிக்குது? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீ பார்க்கிற தண்ணீர்கள், அந்த தண்ணீரை பற்றி அவர் பேசுவார். அந்த வேஷி உட்கார்ந்திருக்க தண்ணீரை பார்த்தாயே அவைகள் ஜாதிகளும் பாஷைகளும் கூட்டங்களும் ஜனங்களுமா அப்படின்னு சொல்லியிருப்பார். தண்ணி யாரை குறிக்க அப்படின்னா ஜனங்களை குறிக்குது. இப்போ இந்த தண்ணி ரத்தத்தையும், தண்ணி ஜனங்களை குறிக்குது. அதை சேர்த்து நீங்கள் ரத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இது ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு ஜனங்கள். இதுதான் ஆவிக்குரிய ஒரு அர்த்தம். அதேமாரி நீங்கள் மைட்டின்னு எடுத்தீங்கன்னா இவங்க மைட்டி பீப்புள் அப்படின்னு அர்த்தம். கேயாஸ்ன்னு எடுத்தீங்கன்னா டிஸார்டர் பீப்புள் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு ஒழுங்கின்மையான ஜனங்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை நிறைய பேருக்கு இது ஒரு கொஸ்டினாக இருக்கும். எப்படி மெம் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் வரும்போது இது இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். அதேமாதிரி வல்லமையுள்ள ஜனங்கள் அப்படின்ட்டு வரும். அதேமாதிரி ஒழுக்கங்கட்ட ஜனங்கள், டிஸார்டர் பீப்புள் அப்படின்ட்டு வரும். ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த 2 காரியத்தையும் குறிக்கும். ஸோ இது மெம் என்கிற எழுத்தினுடைய சாதாரண அர்த்தத்தையும் பார்த்தோம், ஆவிக்குரிய அர்த்தத்தையும் பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.